கோவையில் புகழ்பெற்ற புலியகுளம் விநாயகர் கோவிலில் சதுர்த்தி வழிபாடு நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், காலையிலேயே பக்தர்கள் குழுமியிருப்பதை பார்க்க முடிகிறது. கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, கோவையில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்றான புலியகுளம் விநாயகர் கோயிலில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானது வெகு விமர்சையாக தற்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. நள்ளிரவிலேயே யாக வேள்விகள் நடத்தப்பட்டு அதிகாலையில் நடை திறக்கப்பட்ட நிலையில் தற்போது சாறை சாறையாக பக்தர்கள் தொடர்ச்சியாக வந்து சாமி தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றனர். கோயிலுக்குண்டான மிகச் சிறப்பு என்பது ஆசியாவிலேயே ஒரே கல்லால் செய்யப்பட்ட மிகப்பெரிய விநாயகர் சிலை இங்குதான் அமைந்துள்ளது என்பது கூடுதல் சிறப்பு. இதே போல கோவை மாநகரின் பல்வேறு பகுதியில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில்களிலும் தொடர்ச்சியாக பக்தர்கள் சாறை சாறையாக வண்ணம் இருக்கிறார்கள். நாம் தற்போது இன்று கொண்டிருக்கக்கூடிய புலியகுளம் விநாயகருக்கு அதிகாலையிலேயே அந்த வேள்விகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. குறிப்பாக 4 டன் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 40 கிலோ சந்தனம் கொண்டு சந்தன காப்பு போடப்பட்டு தற்போது சிறப்பு தோற்றத்தில் விநாயகர் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். நெடுங்க வரிசையில் காத்திருக்கும் பக்தர்கள் அருகம்புல், மாலைகள், தேங்காய் பழம் உள்ளிட்டவற்றை கொண்டு வந்து தங்களது வேண்டுதல்களை வைத்துக் கொண்டிருக்கின்றனர். பலரும் விநாயகருக்கு நின்று தோப்பு கர்ணம் போடுவது, கணபதி மந்திரங்களை கூறுவது என தொடர்ச்சியாக தங்களது வேண்டுதல்களை வைத்து வருகின்றனர். கஜானனம் பூத கணாதி சேபிதம் கபித்த சம்பூபல சாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என பள்ளி சிறுவர்கள் பலரும் விநாயகர் முன்பு நின்று தங்களுக்கான அந்த வேண்டுதல்களை வைத்து வருகின்றனர். தேங்காய் பழம் உடைத்து பலரும் தங்களது நேர்த்திக் கடன்களையும் தங்களுக்கான வேண்டுதல்களையும் தொடர்ச்சியாக வைத்து வருகின்றனர். கோயில்களுக்கு செல்பவர்கள் பலரும் விநாயகர் சதுர்த்தி என்று வந்து இங்கு மாலை அணிந்து செல்வது வழக்கம். கோவை மாநகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இங்கு வாகனங்கள் வாங்குபவர்கள் பலரும் நகர்ப்பகுதிகள் மட்டுமல்லாமல் புறநகர் பகுதியிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் இங்குதான் வருவார்கள். எனவே முழுமுதற் கடவுளான விநாயகரை தரிசிப்பதற்கு இந்த கோயிலை பலரும் குறிப்பாக முன்னிட்டு இங்கே வருவார்கள். இந்த நிலையில் நகரின் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் வருவார்கள் என்பதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சாலைகளிலும் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. இவை தவிர விநாயகர் சதுர்த்திக்காக மாநகர் முழுவதும் கிட்டத்தட்ட 720க்கும் மேற்பட்ட சிலைகள் வைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பல்வேறு கட்டுப்பாடுகளுடனும் சிலைகள் வைப்பதற்கான அந்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு பணியை பொறுத்தவரையில் 1200 காவலர்களும் பீட் காவலர்கள் மற்றும் 2 வீலரில் செல்லக்கூடிய பீட் காவலர்கள் என மொத்தமாக 1500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்காக காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தற்போது காட்சிகளில் பார்த்துக் கொண்டிருக்கும் தொடர்ச்சியாக பக்தர்கள் வந்த வண்ணமே இருக்கிறார்கள். நேரம் அதிகமாக கூடுதலாக பக்தர்கள் வருவார்கள் என்கின்ற ஒரு தகவலையும் கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.